வணக்கம் நண்பர்களே. ஒரு அண்ணன் கேட்டாங்க, சென்னையில் இருக்கோம், விவசாயம் பார்க்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லா காய்கனி, எல்லா பயிர், நெல் எல்லாமே நம்ம சொந்தமாக தயாரித்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்கலாம். நான் அதுதான் சொல்லுவேன். ஒவ்வொரு ட்ரிப்பும் போன ட்ரிப்பும் சொன்னதாக தான் சொன்னேன். அண்ணன் 20 நிமிஷம் பேசினாங்க. 2 ஏக்கர் இடம் எடுத்து நம்ம பண்ணணும், எல்லா காய்கனி, எல்லா நெல், எல்லா பருப்பு வகைகள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. ஆனால் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு அங்கே ஒரு வருமானம் வரணும். அந்த வருமானம் இல்லாமல் விவசாயம் மட்டும் பண்ணோம்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. அதுவும் போக என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, ஒரு வருஷம் ஒரு ஏக்கரை குத்தகைக்கு எடுங்க. ஏன்னா நம்ம ஏரியாவிலே நிறைய பேர் இடங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறைய பேர் பார்க்க முடியாமல் அவங்க பையங்கள்லாம் படித்து வேலைக்கு போனதுனால விவசாய இடம் குத்தகைக்கு இருக்குது. குத்தகைக்கு எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு வருஷம் எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஆட்களை மட்டுமே நம்பி இந்த விவசாயத்தில் ஜெயிக்கவே முடியாது. நாமளும் இறங்கி வேலை பார்த்து நம்ம நின்று பார்த்தா தான் ஆட்கள்லாம் வேலை பார்ப்பாங்க. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருந்துக்கிட்டே ஆட்களை வச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்காங்க. அப்படி ஒருத்தான ஆட்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க. அதில் 100ல் 1 பேர் தான் கிடைப்பாங்க. அதனால் விவசாயம் பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். விவசாயத்தை விட்டுறக்கூடாது. ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது எல்லாத்துக்குமே. ஆனால் விவசாயியால் மட்டும்தான் ஒவ்வொரு தடவையும் நஷ்டத்தையும் தாங்கி மீண்டும் விவசாயம் பார்ப்பான். ஏன்னா இந்த வருஷம் பொடி உள்ளி இருக்குன்னு நினச்சி நம்ம பொடி உள்ளி போட்டோம்னா விலை இருந்துன்னா ஜெயிச்சிக்கலாம். ஆனால் இது விவசாயம் லாட்ரி மாதிரி தான். ஒரு வேளை கிடைக்கலாம், நஷ்டமாயிரும். நம்ம போன ட்ரிப்லாம் பல்லாரி போட்டுட்டு அவ்வளோமே வேஸ்ட்டாக போச்சு. விற்கவே இல்லை, கிலோ 5 ரூபாய்க்கு தான் விற்றுது. இதை மாதிரி தான் விவசாயம் இருக்குது. அதனால் விவசாயம் பார்ப்போம், நிச்சயமாக வாழ்வோம்.